வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுவிதமான பிரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்ன பிரிக்ஸ்னால் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மட் பிளாக்ஸு மற்றும் இன்டர்லாக் பிரிக்ஸு, இது ரெண்டையும் தயாரிப்பதையும் அதனுடைய ரேட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கல்லினுடைய தரத்தையும் நம்ம பார்க்கலாம். இது மட் பிளாக் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர். இது இன்டர்லாக் பிரிக்ஸு. இது நமக்கு தமிழ்நாட்டிலையும் கிடைக்கிறது. இது கேரளாவில் அதிகமாக நமக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இந்த கல். இப்போ இந்த இன்டர்லாக் பிரிக்ஸினுடைய ரேட்டு 27 ரூபா தயாரிப்பு ரேட்டு, டிரான்ஸ்போர்ட் தனி. அதே மாதிரி பிரிக்ஸு மட் பிளாக்ஸினுடைய ரேட்டு 35 ரூபா. இந்த பிரிக்ஸினுடைய ரேட்டு 35, டிரான்ஸ்போர்ட் தனி. நம்ம எந்த ஊருக்கு தேவையோ அதுக்குரிய இடத்துல நமக்கு இறக்கி கொடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு. மண் இந்த மண் தான். இது கேரளாவில் இந்த பிரிக்ஸு, அதாவது வெட்டிக்கல் தயாரிக்கக்கூடிய மண் தான் இந்த மண். இதே மண்ணை தான் இந்த 2 பிரிக்ஸுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இது கூட சிமெண்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நமக்கு இந்த அருமையான பிரிக்ஸ் இது தயாரித்து கொடுக்குறாங்க. இந்த தயாரிக்கிறது அந்த மிஷினு அது எப்படி பண்ணுறாங்கிறத அப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மிஷின் தான் அது. இந்த மிஷினில் மண்ணை போட்டு இங்கே கொண்டு என்ன செய்கிறாங்க, இது பார்த்திங்கன்னா ரொம்பலாம் பிடிக்க முடியாது. இந்த மிஷினில் 2 கல் தான் பிடிக்கிறாங்க. 2 கல்லாக தான் பிடிச்சு கொண்டு வர்றாங்க. நல்லா மண்ணை நனைச்சி சிமெண்ட்டு சேர்த்து நல்ல தரமான முறையில் உருவாக்கப்படுகிற கல் தான் அது. கம்ப்ரஸர் மிஷின் போட்டு பண்ணுறதுனால நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, கிரிப்பும் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நானுமே இந்த கல் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த கல்லை பாருங்கள், பிடிச்ச உடனேவும் இப்போ தான் பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே அது மேலே ஏறி நின்று நமக்கு செஞ்சு காட்டுறாங்க, பார்க்கலாம். இதுதான் அந்த பிரிக்ஸு, பிரிக்ஸு மட் பிளாக்ஸ்ன்னு சொல்கிற கல் தான் அது. பாருங்கள், இது மேலே ஏறி நிற்கிறாரு. எந்த ஒரு செங்கலுமே பிடிச்சிட்டு உடனே இந்த மாதிரி மேலே ஏறி நிற்க முடியாது. அதை திருப்பி போடுறதையும் பார்க்கலாம். பாருங்கள், திருப்பி போட்டுமே அதுக்கு ஒன்றும் ஆகலை. ஸ்ட்ராங்கான கல், செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இது நம்ம லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் முறையிலையும் பில்லர் போட்டு கட்டி. இது இன்டர்லாக் பிரிக்ஸு. இதுவுமே வண்டியெல்லாம் மேலே ஏற்றி பார்த்துட்டாங்க, மேலே தூக்கி போட்டு பார்த்துட்டாங்க. செம்ம ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்குது. அதனால் தமிழ்நாடு முழுவதும் சப்ளை பண்ணுறாங்க. உங்களுக்கு கல் தேவைப்பட்டால் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நான் அவங்கள்ட்ட பேசி என் மூலமாக பேசும்போது கண்டிப்பான முறையில் ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த கல் பார்த்திங்கன்னா 1 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. இதுக்குள்ளே ஊற போட்டு, இந்த தண்ணிக்குள்ளே போட்டு 1 வருஷம் ஆச்சான். செம்ம ஸ்ட்ராங்கான கல், உறுதியான கல். மேலே இருந்து தூக்கி போட்டாங்க, வண்டியெல்லாம் ஏற்றி போட்டாங்க. ஆனாலும் எந்த ஒரு சேதமும் இல்லை. அருமையான தரமான கல். இப்போ அதிகமாக அந்த கல் பயன்படுத்துகிறாங்க. கேரளாவில் இந்த கல் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாடுலேயும் ஒரு சில இடங்களில் இப்போ கட்டிட்டு வர்றாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி தேவைப்பட்டால் வெளியே மட்டும் நம்ம பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.